Hello soldiers. இந்த வீடியோல கம்ப்ரசிபிலிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். இப்போதைக்கு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனை தூக்கி வர வச்சுட்டு நான் சொல்ற ஸ்டோரியை கேளுங்க. ஒரு ஸ்டெம்பர் பால், அதாவது கிரிக்கெட் விளையாடுறவங்க அந்த பால், அண்ட் ஒன்னு வந்து ஸ்மைலி பால். ரெண்டு பாலுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்து அதை அப்படியே அழுத்தும். எது அழுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்? கண்டிப்பா ஸ்மைலி பால் தான். ஏன்னா அதுக்கு வந்து கம்ப்ரசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம் கம்பேர்ட் டு இந்த ஸ்டெம்பர் பால். சரி, அப்படி கம்ப்ரசிபிலிட்டினா என்ன சொல்ஜர்ஸ்? அதாவது எதுவும் இல்லை சொல்ஜர்ஸ், நீங்க கொடுக்குற ப்ரெஷர்ல அந்த வால்யூம் வந்து டிகிரீஸ் ஆகுது இல்லை, அதுதான் கம்ப்ரசிபிலிட்டி. இப்போ ஸ்மைலி பாலுக்கு வந்து லைட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்தாவே அது அதிகமான வால்யூம் வந்து டிகிரீஸ் ஆகும். அதாவது பெருசாக இருந்து சின்னதாகுது இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம் வந்து காணாம போயிருச்சுல, அதான். ஆனால் அந்த ஸ்டெம்பர் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னதான் நீங்கள் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினாலும் அதோட வால்யூம் வந்து கம்மியாக தான் டிகிரீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து கம்ப்ரசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி சோர்சஸ். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன ஸ்டோரி தான் இந்த ஈக்குவேஷன் பேசுது. இது நீங்கள் வெறும் ஈக்குவேஷனாக மட்டும் பார்த்து பயப்படாம ஒரு ஸ்டோரியாக பாருங்க. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனே அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.